ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ವಾಚ್ಮನ್ ಆಫ್ ದ ಸಿಟಿ, ಪಟ್ಟಣದ ಜಾಮಗಾರர்கள், ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡುವ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಗತವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಹಾಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹ್ಯಾಪಿ ವಿಮೆನ್ಸ್ ಡೇ. ಇವತ್ತು ನಾವು ಸ್ತ್ರೀಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಿದ್ದೀವಿ. நம்ம ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ 48% வந்து ಫೀಮೇಲ್ ಸ್ತ್ರೀಗಳಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பைபிள்ನಲ್ಲಿ ಬಂತು ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா ಆಶೀರ್ವದಿக்கப்பಟ್ಟವನು ಅಂತ ಧನ್ಯನು ಅಂತ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬಂದಿದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಇಬ್ಬರಿಗೂ ಅದು ಸೇರುತ್ತೆ ಅಲ್ವಾ. ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லும்போது ஆண்களுக்கும் அது பொருந்தும், பெண்களுக்கும் அது பொருந்தும், எல்லாருக்குமே அது பொருந்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்கிற இடங்கள்ல. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சில இடங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் வந்து ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பெண்களில் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லும் பர்டிகுலராக குறிப்பாக ஒரு சில பெண்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி குறிப்பாக ஆண்டவர் வந்து யாரை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் 2 பேரை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவள் அந்த வார்த்தை. எல்லாருமே இப்போ எஸ்தர் இருக்கிறாங்க, தெபோரா இருக்கிறாங்க, சாரா இருக்கிறாங்க, எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அவர் எல்லாருமே ஆசீர்வாதப்பட்டவர்கள். தேவனுக்காகி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்திருக்காங்க. ஆனால் பைபிளில் ஸ்பெசிஃபிக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை வச்சு தியானிக்கும் போது ஒன்று வந்து மரியாள், இயேசுவினுடைய தாயார் மரியாள். இன்னொன்று யாருன்னு சொன்னால் யாக்கேல். நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் புக் எடுங்க, 5:24. நம்ம வந்து பெண்கள் வந்து நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம வீட்டிலே முடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். வீட்டுக்குள்ளே நம்மளை முடக்கி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளை வந்து ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார்னா, சத்துருக்களுக்கு எதிராக நம்மளை என்ன செய்வார்? பயன்படுத்துவார் ஆண்டவர். சத்துருக்களோட நெத்தியில் எப்படி தாவீது வந்து கோலியாத் அப்படி நெத்தியில் அடித்தது போல் நம்மளும் கூட அவனுடைய நெத்தியை உடைக்கிற அளவுக்கு தேவன் நம்மளை கூட பயன்படுத்துவார். முதல்ல அந்த வசனத்தை வாசிச்சுக்கலாம். யாகேல் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗಾக இருந்துச்சு. ரொம்ப ಅವಳ ಬಗ್ಗೆ ಇವತ್ತು ನಾನು ಕೇಳ್ತೀನಿ ನಿಮಗೆ. 5:24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனான ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனான ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. யாகேல், இந்த யாகேல் யாருன்னு தெரியுமா? யாகேல் அப்படின்னா ஹீப்ரு ಭಾಷೆಯಲ್ಲಿ ಯಾವೇಲ್ ಅಂತ ಇದೆ. ಹೀಬ್ರನಲ್ಲಿ ಯಾವೇಲ್. ಇಂಗ್ಲೀಷ್ನಲ್ಲಿ வந்து ಜೇಎಲ್ ಅಂತ ಕೊಟ್ಟಿದೆ. ಇವಳು வந்து ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಇವಳ ಬಗ್ಗೆ ಏನು ಕೇಳಿದ್ರು ಅಂದರೆ, ಇವಳು வந்து ಒಂದು ಹೀರೋಯಿನ್ ಥರ ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇವಳನ್ನು. ಒಂದು ಈಸ್ ಎ ಬೈಬಲ್ ஹீரோயின். இவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிங் யாபின் அவர் வந்து அவரோட படைத்தலைவன் சிசேரா இவருக்கு எதிராக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராகி வரும்போது படைத்தலைவன் சிசேராவை வந்து இவ தான் கொன்று போட்டுட்டா. இவளை பற்றி சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இவளை பற்றி சொல்லிக்கிறேன். இவ வந்து
மோசேயின் வம்சாவளியை சேர்ந்தவள்னு போட்டுக்கிறாங்க. மோசேயோட வம்சாவளியில் சார்ந்தவள். அப்புறம் இவங்க ம், இவ வந்துட்டு இவளோட இந்த யாக்கேல் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் வரையாடுன்னு அர்த்தமா. வரையாடுன்னா தெரியல, ஒரு மாதிரி கொம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கும் பாருங்க ஒரு ஆடு. பார்த்துருக்கீங்களா வரையாடு? நீங்கள் பைபிள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கொம்பெல்லாம் வச்சிட்ருக்கும் ஒரு பெரிய ஆடு, வரையாடு. ஆடுகள்லே நிறையா வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதில் வரையாடு. யாக்கேல்னா என்ன மீனிங்னா வரையாடு. வந்து ஒரு தைரியமான பெண்ணு. அப்புறம் வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக ஜெபம் பண்ண ஒரு ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த நாட்களில் வந்து ரொம்ப பெண்களை வந்து இந்த இந்த சிசேரா அந்த காலத்தில் வந்து பெண்களை ரொம்ப அடிமையாக வச்சுருக்குறாங்க. பெண்கள்னாலே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இதே இல்லை. பெண்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி கொடூரமாக நடத்தியிருக்கிறாங்க. அப்போல்லாம் மனசுக்குள்ள பக்தி வைராக்கியத்தை வச்சுட்டு ரொம்ப தைரியமாக இருந்திருக்கிறா. இன்னொன்று வந்து அவளை பற்றி இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா சமயோகித புத்தி. அவளிடத்துல என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் ಸಮಯೋಹಿತ புத்தி. ಸಮಯೋಹಿತ புத்தின்னா ಏನು? ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು, என்ன பண்ணணும், எந்தெந்த நேரம் எப்போ என்ன பண்ணணும், எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ வந்து நம்ம வாய் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்போ என்ன செய்யணும்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. சமயோகித புத்தி. இந்த சிசேரா கிட்ட வந்துட்டு இந்த சிசேரா கிட்ட வந்து 900 இது ரதங்கள் இருந்திருக்குது. 900 ரதங்கள். குதிரை ரதமாக இருக்கலாம், யானை ரதமாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். பெரிய படைத்தலைவன். அவனை யாராலும் அசைக்க முடியாது. இப்போ வந்து தெபொராவும் பாராக்கும் யுத்தம் பண்ணுறாங்க. ஆனாலும் தேவன் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வசனம் 5:20, நியாயாதிபதிகள் 5:20 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. வசனம் அப்படி சொல்லுது. ஆண்டவர் இவங்க கூப்பிட்ட கண்ணீர், இவங்களுடைய கூக்குரலெல்லாம் தேவன் கேட்டு தேவனே இவங்களுக்காக யுத்தம் பண்ணிருக்கிறாரு. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து என்ன உண்டாயிருக்குது? யுத்தம் உண்டாயிற்று. இப்போ பாராக்கும் தெபொரா மிகப்பெரிய வீராங்கனை அல்வா, பெண் வீராங்கனை. சீஸ் அ பேட்டில் வாரியர். இவங்கெல்லாம் யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் தெபொரா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண்ணால் தான் இந்த விடுதலை இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இவனுக்கு இவ்வளோ இருப்பு ரதம் இருக்குது. இப்போ வந்து ஆண்டவர் வந்து இவங்களும் யுத்தம் பண்ணுறாங்க, ஆண்டவரும் இவங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ணுறாங்க. இப்போ இவர் வந்து சிசேரா வந்து புறமுதுகிட்டு ஓடுறாரு. ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் புறமுதுகிட்டு ஓடினா என்ன அர்த்தம்னா அப்பவுமே அவன் என்ன ஆக போகிறான்? அவன் என்னது, அவனுக்கு தோல்வி வந்துருச்சுன்னு அர்த்தம். புறமுதுகிட்டு ஓடி ஏபேரின் மனைவியாகிய சிசேரா வீட்டுக்கு போகிறான். சிசேரா வீட்டுக்கு போனே அவள் ரொம்ப புத்திசாலி. அவள் ஏற்கனவே இவங்கெல்லாம் ஜனங்களை, பெண்களை, தேசங்கள் ஒடுக்கப்படுறது, ஜனங்கள் எல்லாம் இது வந்து மோசே காலத்தில் எப்படி ஜனங்கள் நெருக்கப்பட்டாங்க அது மாதிரி நெருக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் அந்தந்த நாட்களில் நியாயாதிபதிகள் ஒவ்வொருத்தராக எழும்பி ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வந்து யார் இந்த காலத்தில் யாருமே இல்லை. அப்போ வந்து யார் எழும்புறா நியாயாதிபதியாக? தெபொராள் ஆண்டவர் எழுப்புறாரு. அவள் மூலமாக இதெல்லாம் நடக்குது. அப்போ வந்து இந்த சிசேராவோட வீட்டுக்கு வரும்போது இவன் வந்துட்டு இவன் வந்து நம்புகிறான் இவளை. ஆனால் இவன் வந்து அவள் வீட்டுக்கு வந்தோடனே தாகமாக இருக்குது தண்ணி தான் கேட்ட உடனே இவன் தண்ணிக்கு பதிலாக என்ன கொடுக்குறான்னு சொன்னால் 25 வசனம், தண்ணீரை கேட்டான் பாலை கொடுத்தாள். தண்ணீரை கேட்டதுக்கு என்ன கொடுக்குறா? பாலை கொடுக்குறா. சரி, அவரும் சிசேரா என்ன நினச்சிருப்பாரு, சரி நம்ம குடிக்க தண்ணி கேட்டால் இவன் என்ன செய்கிறா, பாலை தராளான்னு சொல்லிட்டு நம்பி உள்ளே போய் என்ன செஞ்சுக்கிறாரு, படுத்துக்கிறாரு. இவளும் வந்து அவனை சேஃபாக இருக்கிற மாதிரி, அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி வாசலில் நின்று காவல் காத்துட்டு இருந்து அவன் தூங்குன நேரம் அசந்த நேரத்தில் பார்த்து அவனுடைய நெற்றியில் ஒரு ஆணியை வச்சு என்ன செஞ்சிடறா, அடித்து போட்டுறா. ஒரு ஆணி எப்படியே வச்சுட்டு ஒரே அடித்த பிறகு நெத்தி போட்டு அடித்த பிறகு ஒன்றுமே வேலை செய்யாதுங்க. கையும் வேலை செய்யாது, காலும் வேலை செய்யாது. அவ்வளோதான்.
கிட்டத்தட்ட இவ்ளோ ரதங்கள், இவ்ளோ ஆளுங்க இருந்துமே, தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணதுனால, தேவன் வந்து யாராவது ஒருத்தர தேடுவாரு. யார் இருக்கிறா? எனக்காண்டி பாராக் இருந்தாரு, தெபொராள் இருந்தாரு. ஆனா, யாருக்குமே தெரியாம ஒரு லேடி வந்திருக்கிறாங்க. யார் அது? யாக்கன். சரியா? அவளோட தைரியம், அவ ஆண்டவருக்கு மேல வைத்திருந்த பக்தி வைராக்கியம், தேசத்து ஜனங்கள் எல்லாம் எவ்வளோ நெருக்கப்படுறாங்க. அவங்களுடைய பாரம், அதெல்லாம் அவங்களோட அந்த கண்ணீர் அதையெல்லாம் பார்த்து அவளோட மனசு வந்து என்ன செஞ்சிருக்குது? இறுக்கி வச்சிருந்திருக்கா. அவளுக்குன்னு ஒரு நேரம் சமயம் வந்தா, அம் ஏதாவது செய்யலான்னு சொல்லி கூட மனசுல வைராக்கியம் வச்சிருந்திருக்கிறா. அதனால தான் இந்த 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 அவ சிசேரா வந்து அந்த சமயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்தி, அவளோட சமயோகித புத்தியினால பயன்படுத்தி சிசேராவ என்ன செஞ்சிருக்கிறா? கொன்று போட்டிருக்கா. இன்னைக்கு கூட நம்ம நெறைய நெருக்கமா இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். இவள பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க நீங்க வந்துட்டு அநேக நேரத்தில இந்த 4 கோடைக்குள்ளே நம்ம இருக்கிறோமே, இந்த 4 செவுத்துக்குள்ள நம்ம அடைபட்டுருக்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வீட்ல இருந்து பண்ற ஜெபம், உங்களுடைய கண்ணீரு, இது எல்லாம் பாருங்க சத்துருக்களுடைய நெத்தி பொட்ட உடைக்கும். நீங்க வந்து பிரேயர வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. பிரார்த்தனைக்கு ತುಂಬ பல ಇದೆ. ஜெபத்தினால எல்லாவற்றையும் சாதிக்க முடியுங்க. ஜெபம் வந்து வான மண்டலத்தை அசைக்கும், பாதாளத்தை நடுங்க பண்ணும்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால ஜெபிக்கிற பிள்ளைகள் கையில தான் தேசம் இருக்குது. யார் ஜெபிக்கிறாங்களோ, இனி வர்ற நாட்கள்ல எந்த குடும்பம் ஜெபிக்குதோ, யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் தப்புவிக்கப்படுவாங்க. வேற யாரும் இனி வர்ற கொடிய காலங்களுக்கு நீங்க தப்புவிக்கணும்னா, நீங்க பணத்தை சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதே இல்ல. இனிமேல் உங்களுக்கு நீங்க பாதுகாப்பா இந்த உலகத்துல கடைசி நாட்கள்ல இருக்கணும்னு சொன்னா, ஜெபிக்கணும். எந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா இருக்குதோ, எந்த பெண் கூடாரவாசியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு சிறைச்சாலை மாதிரி இருந்தாலும் சரி, நானு கல்யாணம் ஆகி வர்றதுக்கு முன்னாடி ம் அ எனக்கு பெங்களூர் பத்தி எதுவுமே தெரியாதா? அப்ப நான் நினைப்பேன். அவ்வளோதான். ம் அ நம்மளுக்கு சிறைச்சாலை தான் அப்படின்னு நினைப்பேன் நானு. என் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லுவேன். அவ்வளோதான் என்னை வீட்டுக்குள்ளே வச்சு முடக்கிருவீங்கள்ல அப்படிங்க. நான் என்ன ஜெயிலா நடத்துறேன் அப்படின்னு சொல்வாரு. நான் என்ன ஜெயிலா நடத்த போறேன்னு. ஆனா ஆண்டவர் வந்து பெங்களூருக்கு கொண்டு வந்தோன்னே என்னை கைவிடல. வந்த உடனே மே மாதம் கல்யாணம் ஆகி வந்தேன். வந்த உடனே எனக்கு ஜூலைನಲ್ಲಿ எனக்கு ஆண்டவர் வந்து இந்த பெங்களூர்ல கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல எனக்கு வேலை கொடுத்தாரு. ஆனா அந்த ஒரு 4 வருஷம் வேலை பண்ணேன். அந்த வேலையை என்னால் கன்டினியூ பண்ண முடியல. ஆனா அந்த 4 வருஷத்துல பெங்களூரு பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். எங்கனாலும் என்னால் போயிட்டு வர முடியும். எல்லா பிபிஎம்பின்னா என்ன? பெங்களூர் கார்ப்பரேஷன்னா என்னன்னு எனக்கு எல்லாமே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. நீங்க இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு வேலை தேடிட்டுருக்கேன். கர்த்தர் சித்தம் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்கட்டும். வேலை கிடைக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்காண்டி நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். அதனால் நம்ம 4 வீட்டுக்குள்ளே சுவருக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் வந்து உங்களை கண்டிப்பாக பயன்படுத்துவார். தெபோரா மாதிரி பயன்படுத்துவார். எஸ்தர் பாருங்கள், அனாதையான ஒரு பெண். யாருமே இல்லை எஸ்தருக்கு. அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கே ஒரு ஆள் தேவை. ஆனால் யாருமே இல்லாத அனாதை பெண். அவள் வந்து எவ்வளோ பேர் ஒரு தேசத்தையே காப்பாற்றினா. ஒரே நாளில் காரியம் மாறுதலாக முடிந்ததுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு நடக்கணும். ஆனால் ஒரே நாளில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? காரியத்தை எல்லாத்தையும் மாறுதலாக முடிவு பண்ணார். அதே போல் தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். அன்னாள் பாருங்க, அன்னாள் வந்துட்டு எங்கள் அன்னாள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து எங்கே போகிறாங்க? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு போகிறாங்க. அன்னாள் மனசில் ரொம்ப வேதனை. ஆனால் வந்து அன்னாள் வந்து அழவே இல்லை, அமைதியாக இருக்கா. அமைதியாக எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு, நம்ம யார் முன்னாடி கண்ணீர் வடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேராக எங்கே போய் இப்போ அவள் அழுதுட்டு இருந்தா, அவங்க ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு ஃபேமிலியாக சர்ச்சுக்கு போய் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு ಬಲಿಯಿಡ போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆಯಲ್ವ, ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀವಿ ಅಲ್ವಾ?
போகும்போது அவள் எதுவுமே அவங்க காமிச்சிக்கல. ஏன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு அவள் வந்துட்டு குடிச்சிருப்பாளோ மதுபானம் குடிச்சிருப்பாளோன்னு சொல்லி ஏலி நம்புகிற அளவுக்கு ஆயிடுச்சு அவளோட வேதனை. அதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் போய் எல்லாத்தையும் உடச்சிட்டான். உடச்சி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வாய் அப்படியே வார்த்தை வரலை. அதாவது என்னென்னா வாய் திறந்து பேசலை. வாய் திறந்து பேச விக்குவாங்களா, விக்கி அழுவாங்க தெரியுமா? அதான் அந்த விக்கல் சவுண்டு, அந்த விக்கி அழுகுற சவுண்டுக்கு தான் ஏலிக்கு இவன் நல்லா குடிச்சிட்டு புலம்புற மாதிரி அவருக்கு கேட்டுருந்துருக்கு. அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உடச்சுன்னு பாருங்கள். தேவன் சேனாதீஸ்வரனாக யெகோவான்னு அவள் பிரார்த்தனைன்னு கேள்வி சாமுவேலன்னு அவளுக்கு கொடுத்தது, அவளுக்கு கொடுத்தாங்க. நீங்களும் இந்த ಯಾಕೇಲ மாதிரி ಕೂಡಾರದ ಒಳಗಡೆ ಸಿಕ್ಕಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಹೊರಗಡೆ ಎಲ್ಲೂ ಹೋಗಂಗಿಲ್ಲ, ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಓದಿದ್ದೇನೆ, ನನ್ನಿಂದ ಎಲ್ಲನೂ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ, ಆದ್ರೂ ನನ್ನ ಸಿಟ್ಯುವೇಶನ್ ಹಿಂಗಿದೆ, ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಂದ ಮನೆಯೊಳಗಡೆ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲೂ ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರೆ ನೀವು ಅದನ್ನು மறத்து விடಬೇಕು. சரி, அதெல்லாம் மறந்துடணும். நம்ம சம்டைம்ஸ் அதெல்லாம் மறக்கிறதில்ல. அதனால தான் நம்மளுக்கு நம்ம நெருக்கப்படுறோம். சிலவங்க அதனால தான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அதெல்லாம் மறந்து தேவனுடைய வார்த்தையை இறுக்கி பிடிக்கணும். தேவனுடைய வார்த்தை என்னது? பெண்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது? இப்போ ஒரு ஆண் வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், ஒரு பெரிய ஸ்தாபனத்தை கட்ட முடியும். ஆனால் ஒரு ஆணால் வீட்டை கட்ட முடியாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ நாள் கட்டிடலாம், எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிடலாம், தேசத்தை கட்டிடலாம், தேசத்துக்கே ஒரு அதிபதியாக இருந்து நாட்டை கட்டிடலாம். ஆனால் வீட்டை கட்டவே முடியாது பைபிள் சொல்லுது. வீட்டை கட்டணுன்னா அதுக்கு ஒரு பெண் தேவை, ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம பெண்கள் வீட்டையும் கட்ட முடியும், தேசத்தையும் நம்மளால் கட்ட முடியும். வீட்டையும் கட்ட முடியும், நம்ம இருக்கிற வில்லேஜையும் கட்ட முடியும். வீட்டையும் கட்ட முடியும், நம்மளால் நம்முடைய நாட்டையும் கட்ட முடியும். நம்முடைய முழங்கால்களை முடக்கணும், நம்முடைய கண்ணீர், நம்முடைய பாரம் எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு தேவனுடைய பாதத்தில் நம்முடைய கண்ணீரை நம்ம ஊற்றும்போது பைபிள் சொல்லுது பெண்கள் பலவீனமானவர்கள். பெண்கள் பலவீனமான பாண்டன்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. ஆனால் உண்மையிலே பெண்கள் ரொம்ப பலசாலிங்க. எப்போ பலவீனமாக வராங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகும்போது, சிசேரியன் ஆகும்போதெல்லாம் பலவீனம் ஆயிடுவாங்க. ஆனால் மறுபடியும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? பலனடைஞ்சிருவாங்க. எவ்வளோ பலவீனம் ஆனாலும் திரும்ப பலனை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை ரொம்ப அற்புதமாக நம்மளை படைச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கே சில நேரம் தெரியறதில்ல. நம்மளால் அவருடைய வார்த்தையை நான் லாஸ்ட் இதே மார்ச் மாதம் சென்ட் ஜான்ஸில் 2 தடவை அட்மிட் ஆகியிருந்தேன். 2 தடவை அட்மிட் ஆகினேன். ஹெச்பி பிளட் ஏற்றுவாங்க, 7-8 ஆயிரும். ஹெச்பி 7-8 ஆயிரும். ஒரு வாரம் கூட ஆகாது, மறுபடியும் 4 ஆயிரும், 3 ஆயிரும், 2 ஆகி முகமெல்லாம் வீங்கி. என்னோடய ஹெச்பி 2 தான் என்னோடய ஹெச்பி. முகமெல்லாம் வீங்கி படுத்த படுக்கையாக இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா என்னை எடுத்துக்கிடுங்க, என்னால் முடியல ஏசப்பான்னு சொன்னேன். மார்ச் மாதம் நான் ஊருக்கு போயிட்டேன். நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டேன். பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கே இருந்தாங்க. ஒரு கொடுமையான நாட்கள், அது ரொம்ப கொடுமையான நாட்கள். அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன், என்னால் முடியல ஏசப்பா, என்னை எடுத்துக்கோங்க, என் பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட சொன்னேன். ஆனால் ஏசப்பா அமைதியாக இருந்தாங்க. அவர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நம்மளை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. என் பிள்ளைய நான் சொன்னேன் ஏசப்பாட்ட, ஏசப்பா என் பிள்ளைய தொட்டு பாருன்னு சொல்லி சத்துருவுக்கு அனுமதி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஜெயிப்பேன், நான் உங்களை வெட்கப்பட விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து பைபிள் படிப்பேன். கோயம்புத்தூர் சிஎம்சிஹெச்சில் 2 தடவை அட்மிட் ஆகிருந்தேன். முதல் தடவை 1 வாரம் இருந்தேன். 2ஆவது தடவை அட்மிட் ஆகும்போது 1 மாதம் இருந்தேன். 1 மாதம் என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே நெகட்டிவ் தான், நோ தான்,
நில்லு தான், எதுவுமே இல்ல தான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் பைபிள படித்து அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி 2 பாயிண்ட்ல நடக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி ஆக்ஸிஜன் எல்லாம் போட்டு பிளட் எல்லாம் ஏத்தவுடனே கொஞ்சம் நல்லாயிருவேன். அப்புறம் சும்மாவே ஆனா இருக்க மாட்டேன். படுத்தே கிடக்க மாட்டேன். ஆனா என்னைய பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. படுத்தே கிடக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் யாரோட பெட்லயாவது உட்காந்து அந்த பாட்டிங்கிட்ட, அந்த பெரியவங்க கிட்ட அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு அப்படித்தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு சில நேரம் பைபிள் படிச்சுட்டு பாட்டு வச்சுட்டு இருந்தா முதல்ல திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க வாயாலே சொல்லுவாங்க, பாட்டு வைம்மா அப்படிம்பாங்க. ஏசப்பா பாட்டு வைம்மா அப்படிம்பாங்க. அப்படி நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி நிறைய பேர் சாகும்போது கூட இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு செத்து போனதை கூட என் காதால் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன 2 பாயிண்ட் தான் இருந்துச்சு. இவ்வளோதான் இருந்துச்சு. ஆண்டவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை மனசில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் எதுக்காகவோ என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. நான் 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 வந்து ஒருவேளை நாளைக்கு எனக்கு வேலை கொடுத்தா அந்த அந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸுங்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் ஏதாவது ஒன்று செய்வேன் ஏசப்பா, ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வசனத்தை பிடிச்சிக்கிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்ன ஒரு போராட்டம்னா பயங்கர சத்துருவின் போராட்டம். ரத்த வெறி பிடிச்ச ஆவி தான் அங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலில். ரத்த வெறி பிடிச்ச ஆவி. எனக்கு வேற ரத்தம் இல்லை, ஹெச்பி 2 தான் இருக்குது. எப்படி அந்த அந்த நிலமையில இருந்திருப்பேன் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூக்கமே இருக்காது. ஆனாலும் நான் மட்டும் தூங்காமல் இருப்பேன், மற்ற எல்லாம் தூங்குவாங்க நல்லா. அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். மற்றவங்க எல்லாம் நல்லா தூங்குவாங்க. அப்படி யாருக்கு ஏதாவது உதவினா கூட அவங்களுக்கு அட்டெண்டர் இருப்பாங்க, அவங்க தூங்கிட்டு கிடப்பாங்க. நான் தான் போய் கீழே இறங்கி போய் அந்த 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 சிஸ்டர் அழுதுட்ருக்காங்க வந்து பாருங்கன்னு சொல்லி நர்ஸை கூட்டிகிட்டு வருவேன். அப்படியே என்னை ஆண்டவர் வச்சுருந்தார். அவருடைய வார்த்தையை நம்ம பலன் இருக்காது, சரீரத்தில் பலன் கிடையாது, நடந்து போகிறக்கு பலன் இருக்காது. ஆனாலும் ஒரு பலன் என்னை தாங்கிட்டே இருந்ததை நான் உணர்ந்தேன். ஏதோ ஒரு பலன், ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மரண கண்ணி எனக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் உடச்சி போட்டார். உடச்சி போட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. எதனால் ஹெச்பி லோ ஆச்சு, என்ன காரணம்னு கடைசி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் குறிப்பிட்ட நாள் வந்தோடனே ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு 9 இருக்குது. இப்போவும் சம்டைம்ஸ் 8 ஆயிரும், திடீர்னு 9 ஆகும், அப்படி இருக்குது. ஆனால் 9 இருக்குது இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால். ஹெச்பி 9 ஆகி இன்னைக்கு வந்து நான் இப்போ எல்லா வேலையும் செய்கிறேன். பிள்ளைங்க காலையில் எழும்பி பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். கர்த்தரை நல்லா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதே மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அவரோட வசனத்தை நம்ம வந்து அவருடைய வார்த்தையை நம்ம மனசுக்குள்ள இருதயத்தில் இறுக்கி பிடிக்கணும். சத்துரு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் நான் எப்போவுமே இந்த ஒரு வசனத்தை சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்ணுவேன். என்னென்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர். அந்த வசனத்தை எப்போவும் சொல்லி 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 இறுக்கி 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 பிடிச்சிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது எரேமியா. பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு சொன்னால் ஜெரேமியா தான். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக வெண்கல அலங்கமாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை எப்போவுமே சொல்லி 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 ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப போராட்டம், வேதனை, கண்ணீர் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட சொல்வேன். பைபிளை கட்டி பிடிச்சிட்டு, ஏசப்பா இந்த ஜனங்களுக்கு எதிராக என்னை வெண்கல அலங்கமாக்குவீங்கன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை வாசித்து வாசித்து கன்னட பைபிளும் படிப்பேன், தமிழ் பைபிளும் படிப்பேன். பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்து பைபிள் எப்போ பார்த்தாலும் கையில் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு பகலில் தூங்குவேன், நைட்டில் தூக்கம் வராது. நைட்டெல்லாம் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு கவனிச்சுட்டு நடந்துக்கிட்டு ஆண்டவர் என்னை உங்கள் மத்தியில் இப்போ சாட்சியாக நிறுத்துக்கிறார். நீங்கள் கூட நெருக்கத்தில் இருக்கலாம். சரீர பிரகாரமான நெருக்கமாக இருந்தாலும் சிலவங்களுக்கு மனசில் நெருக்கமாக இருக்கும். மனசில் நெருக்கமாக இருந்தாலும் சரி, என்ன வேதனை, சிங்கிள் பேரண்டாக இருந்தாலும் சரி, ஐயோ எனக்கு கணவன் இல்லையே, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்ப்பேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தை இறுக்கிப்பிட்டீங்க. ஆண்டவர் சொல்லிக்க, திக்கற்ற பிள்ளைகள் விதவையை ஆதரிக்கிற தேவன். அவர் உங்களை ஆதரிப்பார். அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இறுக்கி பிடிங்க. அவருடைய நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு சோதனை நெருக்க வரும்போது மனசுக்குள்ளே அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க.
நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ண 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 விடுதலை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். விடுதலை வந்துட்டே தான் இருக்கும். சோர்ந்தே போக மாட்டீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு சோறு வருதோ அப்போல்லாம் அவருடைய வார்த்தையை இறுக்கி பிடிங்க. சத்துரு உங்களை விட்டு ஓடி போயிடும். யாரும் உங்களை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் ஜெயிப்பீங்க. பெண்களாகிய நம்ம தான் ஜெயிப்போம். பெண்களாகிய நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. நம்ம வந்து சாதாரணமாக பெண்களை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. மோசே காலத்தில் பாருங்கள், இயேசு பிறந்த காலத்தில் பாருங்கள், யாரெல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்றிருந்தாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியவதிகளாக இருந்தாங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகள் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் கொலை செய்யுங்கன்னு சொல்லி பேர் தான் ஹீரோது, வில்லன், சரியான வில்லன் அவன். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போடுங்கன்ட்டான். அப்போல்லாம் யார் பெண் பிள்ளைகளை பெற்றிருந்தாங்களோ அவங்களுடைய கர்ப்பம் எல்லாம் பாக்கியவதிகள், அவங்களாம் பாக்கியவதிகளாக இருந்தாங்க. பெண்களாக நாம பாக்கியவதிகள் தான். அதனால் நீங்கள் வந்து தேவனுடைய வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அவருக்காண்டி நீங்கள் வைராக்கிய பாராட்டும்போது, ஆண்டவருக்காக வைராக்கிய பாராட்டுங்க. அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன், இவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன்லாம் வைராக்கியம் பாராட்டாதீங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வேஸ்ட்டு. என்னை இப்படி நீ சொல்லிட்டியா, என்னை இப்படி பண்ணிட்டியா, நான் பாரு உன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டாதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி வைராக்கியம் வேண்டாம் நமக்கு. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. நான் என்ன வந்தாலும் என் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி நீங்கள் வைராக்கியம் பாராட்டிட்டு ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை பிடிச்சிட்டு அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு அவர் என்னென்ன சொல்லிக்கிறாரோ அந்த வார்த்தையெல்லாம் இருதயத்தில் வச்சு இறுக்கி பிடிக்கணும். அப்போ தான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் உள்ளாது. இறுக்கி பிடிச்சிங்கன்னா பெண்களாகி நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதுனாலும் வேலைக்கு போகிற இடத்துல ஜெயிப்பீங்க. உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களை மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, ஜெயிப்பீங்க. ஜெயிப்பீங்க. உங்களை பார்த்து நடுங்குவாங்க, உங்களை பார்த்து நடுங்குவாங்க. அப்படியே ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஜெயிப்பீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸில் ஜெயிப்பீங்க. சிங்கிள் பேரண்டாக இருக்கிறேன், நான் நெருக்கப்படுறேன்னு நினைக்கிறீங்களா, ஜெயிப்பீங்க. ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். நீங்கள் எந்த இடத்துல சிறைச்சாலை இருந்தால் கூட உங்களை ஆண்டவர் விடுவிப்பார். ஐயோ நான் எப்படியோ இந்த இடத்துல நேற்று நான் இந்த பெண்கள் பற்றி படிக்கும்போது 13, 14, 15 வயசு பெண் பிள்ளைகள்லாம் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறாங்களாம். 13, 14, 15 வயசு பெண் பிள்ளைகள் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறாங்களாம். ஐயோப்பா, பாம்பே, நம்ம பெங்களூரு, டெல்லி, கொல்கத்தா சிட்டிகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. சிட்டியில் இருக்கிற பெண்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களோட சிட்டிக்காக உங்களுடைய பட்டணத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்கள். 13 வயசு, 14 வயசு, 15 வயசு, 16, 17 டீனேஜ் பெண் பிள்ளைகள் ரெட் லைட் ஏரியாங்களில் இருக்கிறாங்களா. எவ்வளோ மோசம் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளைங்களுடைய மனசு எப்படி எந்த நிலைமையில் அவங்க இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மனசு எவ்வளோ கடினப்பட்டு இருக்குதா, இல்லைன்னா உடஞ்சி இருக்குதா, யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். எப்படி அங்கே போகிறாங்க, எப்படி அந்த இடங்களில் போய் அவங்க எப்படி மாட்டுறாங்க. நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோம், நம்ம இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். நம்மளுக்கு எந்த இடத்துக்கும் நம்ம போகிறோம், பத்திரமா போகிறோம் வாரோம். அதெல்லாம் படிக்கும்போது வேதனை. அதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள்லாம் தெருவில் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க. சில பெண் பிள்ளைகளில் பாருங்கள், பிச்சை எடுக்கிற பெண் பிள்ளைகளை தொட்டு கூப்பிட்டு காசு கேட்பாங்க. அந்த ஆளை தொட்டு வரசி காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ரோட்டு ஓரங்களில், ஹோட்டல் ஓரங்களில் கிடக்கிற சாப்பாடு அள்ளி சாப்பிட்றாங்க. தெருவில் நாங்கள் ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம். ஃபேமிலியாக அங்கே படுத்துருக்குறாங்க. அப்பா படுத்துக்கிறாரு, அம்மா படுத்துக்கிறாரு, ஒரு பெண் பிள்ளை படுத்துருக்கு. ஃபேமிலியாக தெருவில் படுத்துருக்குறாங்க. ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சுருக்கிறாரு. நம்ம வந்து அவங்களுக்காண்டி ஜெபிக்கணும். இதெல்லாம் மாறணும். இப்படி வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தணும். சில பிள்ளைங்கிட்ட நான் பேசுவேன். வரீங்களா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், ஸ்கூலில் சேர்க்குறேன்னு சொன்னால் அதுக்கு வராதுங்க. ஏன்னா அதுகளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. வராதுங்க. வரியா, நான் படிக்க வைக்கிறேன், ஸ்கூலில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். நம்ம ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சிவாஜி நகர் வழியாக போகும்போது சில பிள்ளைங்க பிச்சை எடுப்பாங்க. அப்போ நான் கேட்பேன் அந்த பிள்ளைகள்கிட்ட. சர்ச் வாசலில் நிற்பாங்க. நான் அடிக்கடி எனக்கு மனசு சரியில்லைன்னா
இங்கெல்லாம் வந்து சர்ச்சு இல்ல. இங்கெல்லாம் வந்து இங்க வந்து காத்தலிக் சர்ச்சு தான் ஓப்பனா இருக்கும். மத்த சர்ச்செல்லாம் ஓப்பனா இருக்காது. அப்போ வந்து என்ன செய்ய, சும்மா வெளியில போய் உட்காந்துருப்பேன். அப்போ அந்த பிள்ளையெல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்குமா, அப்போ நான் கேட்பேன், வரீங்களா அவங்கள ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு கேட்பேன். வராதுங்க. ஏன்னா அதுக்குள்ள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. வராதுங்க. அவங்க அம்மா அப்பாவோ யாரோ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு வராதுங்க. நம்ம அந்த பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம தேசத்தில் பெரிய காரியங்களை கொண்டு வருவார். அதனால் பெண்களாகிய நம்ம தான் தைரியமாக இருந்து நீங்கள் ஒரு 4 பெண்கள், நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 10 பெண்களுக்கு வேலை கொடுங்க. பெண்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இந்த நேரத்தில் கூட ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிற இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திர பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் எங்களை நீர் அற்புதமாய் படைத்திருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசப்பா அநேகர் ஏசப்பா எதுக்கு நான் பெண்ணாய் பிறந்தேனோ அதனால் கஷ்டப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன்னு சொல்லி அப்பா யார் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ ஏசப்பா. அப்பா என் தேவனாய கர்த்தர் அவர்களுடைய கண்ணீர்களை துடைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. பெண்ணாக பிறந்த நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா. அப்பா இயேசுவே கூடார வாசியாக இருக்கிற நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா பெண்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அநேகர் அதை உணராம இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் வேதனையில் கண்ணீரில் கஷ்டத்தில் நிந்தனையில் ஏசப்பா தங்களை தாங்களே முடக்கி கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் வெளிப்படும் ஏசப்பா. ஸ்தோத்திர பெண்களால் முடியாதது ஒன்று இல்லை ஏசப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திர பெண்கள் அவர்கள் தங்களை உம்முடைய கரத்தில் அவங்க ஒப்புவிக்கும் போது அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. சிங்கிள் பேரண்டாக இருந்து கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதில் வளர்க்குறதில் கஷ்டப்படுகிற பெண்களை ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா விதவைகளை ஆதரிக்கிற தேவன் ஏசப்பா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நிர்மூலமாக்கி அப்பா நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர இயேசுவே ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர கணவனை இழந்து ஏசப்பா ஸ்தோத்திர அதனால் எவ்வளோ வேதனை மனசுல வேதனை ஏசப்பா. ஆனால் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே என்று சொல்லி கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சகித்து கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாழ்கிற பெண்களை நீர் தொடும்படிக்காய் ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே வேலை ஸ்தலத்தில் நெருக்கடியோடு இருக்கிற அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பெண்கள் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. வேலை ஸ்தலத்தில் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னென்ன நெருக்கடிகள் இருக்கிறதோ பயங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு நாளும் பயத்தோடு ஆஃபீஸ்குள்ளே நுழையிற பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் அனாதையாய் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இயேசுவே. ஸ்தோத்திர ஏசப்பா. அவர்களுடைய கண்ணீர்களை துடைங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தாய் இல்லாமல் வளருகிற பெண் பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற இயேசுவே. ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த பிள்ளைகளை நீர் காப்பாற்றும்படிக்காய் ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை ஆதரிக்கும்படிக்காய் ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிற இயேசுவே. ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஏசுவே. ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா யாரும் இல்லாமல் ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா திருமணம் ஆகாமலே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் தனியாய் வாழ்கிற பெண்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. இந்த சமுதாயத்தை ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஜெயிக்கிறதற்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. சத்துருவே ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. சத்துருவின் நெற்றி பொட்டை உடைக்கிற பெண்களாய் அவர்களை மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிற இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் ஏசப்பா அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் திருமணம் ஆகாமல் ஏசப்பா இருக்கிற எல்லா கத்தோலிக் சிஸ்டருங்க
அப்பா சிஸ்டருங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற எல்லா மதர்ஸுங்களும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அவங்க எல்லாரையும் தேவனே ஏசப்பா நீர் அவர்கள் மத்தியிலே வெளிப்படும்படிக்காய் அப்பா சோத்திர ஏசப்பா சோத்திர நீர் ஏசப்பா சோத்திரர்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற ஏசப்பா சோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தர்ப்ப சூழ்நிலையினால நெருக்கத்தினால ஏசப்பா ஸ்தோத்திரம் பொல்லாத மனிதர்களால சிக்கொண்டு ஏசப்பா இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிற இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா என் பெண்களை ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கீங்க ஏசப்பா. ஆனால் அநேக பெண்கள் ஏசப்பா உங்களுடைய கண்ணீரின் ஏசப்பா எங்களுடைய தேசத்துக்கு சாபமாய் கொண்டு இருக்கிறது ஏசப்பா. இதை ஏசப்பா அதிகாரிகள் ஏசப்பா ஸ்தோத்திரம் அறியாம இருக்கிறாங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எவ்வளோ பெண் பிள்ளைகள் ஏசப்பா இப்போ சோதரங்கள் தங்களுடைய வாழ்க்கை தொலைத்து ஏசப்பா ரெட் லைட் ஏரியாகளில் எப்படியோ சிக்கி கொண்டு இருக்காங்களே ஏசப்பா. என் பிள்ளைகளை மீட்டெடுங்க ஏசப்பா, என் பிள்ளைகளை மீட்டெடுங்க சேனாதீஸ்வரநாத யெகோவனே, என் பிள்ளைகளை மீட்டெடுங்க ஏசப்பா, என் பிள்ளைகளை மீட்டெடுங்க ஏசப்பா, பிள்ளைகளை மீட்டெடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். வீட்டிலே குடும்பத்திலே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா நெருக்கப்பட்டு இருக்கிற ஏசப்பா பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. சொந்த வீடுகளில் நிம்மதி இல்லாமல் பொல்லாத காலத்தில் இருக்கிற ஏசப்பா சொந்த வீட்டில் ஏசப்பா ஸ்தோத்திரம் நிம்மதி இல்லாமல் இருக்கிற பெண் பிள்ளைகள் அப்பா நீங்கள் காத்துக்கொள்ளுங்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க 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 ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா ஸ்திரீகளுக்குள்ளே ஏசப்பா அப்பா ஸ்தோத்திரம் யார் ஏசப்பா உண்மை தேடுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா. ஸ்திரீகளுக்குள்ளே உம்முடைய வார்த்தை ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் வாசித்து தியானிக்கிறார்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா. அநேக ஸ்திரீகள் உண்டு ஏசப்பா, ஆனாலும் உம்முடைய வேத வசனத்தை பிடித்து கொண்டு உமக்காக வைராக்கிய பாராட்டுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா.